பெண்கள் ஒரு 35 கிராஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, முதுகு வலி, கை கால் வலி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா வந்து அது கூட புதுசு இல்ல. இப்ப இருக்கிற சின்ன குழந்தைங்களே வந்து முதுகு வலி அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறாங்க. ரீசன் என்னன்னா, அவங்களுக்கு சரியான புரோட்டீன் இருக்கிறதில்ல. அதுதான் மெயினான ரீசன். ஸோ என் பையனே வந்து பார்த்தீங்கன்னா, எழுதுறான்னா முதுகு வலி, கை கால் வலின்னு சொல்றான். அந்த மாரி இருக்கிற குழந்தைங்களுக்கு வாரத்தில இந்த ஹை கால்சியம் ரிச் புரோட்டீன் தோசைய செஞ்சு குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. இது கூட மேட்சிங்கா ஒரு கொத்தமல்லி சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் தான் கண்டினியூஸாக ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் வாரத்தில் 2 வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா பெல் நோட்டிஃபிகேஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் ரொம்ப வேல்யூபிள் கூட. இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 கப்பு வந்து உளுந்த பருப்பு எடுத்துட்டேன். 1/4 டீஸ்பூன் மட்டும் வெந்தயம் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க. ஊற வைக்கிற தண்ணீர் பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒன்ஸ் வாஷ் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கழுவக்கூடாது. ஏன்னா அதில் இருக்கிற அந்த வழவழப்பு தன்மை போயிடும், அந்த உளுத்தம் பருப்பில் இருக்கிற வழவழப்பு தன்மை. அதனால் இப்போ அது 1 மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு கொத்தமல்லி சட்னி பண்ணிட்டு வந்துடலாம். 2லேருந்து 3 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து தனியா, அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரஃப்பாக சாப் பண்ணதான் ஆனியன், ரொம்ப நம்ம வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம்ல, அதனால் 1/4 இன்ச்சு வந்து இஞ்சி, ஒரு 10 பல்லு வந்து பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி பதத்தில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த பெரிய ஆனியன் விட சின்ன ஆனியன் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் குளிர்ச்சி நம்ம பாடிக்கே. வரப்போகிறது வெயில் காலம், ரொம்ப நல்லது கூட. இந்த கேன்சர் போகிற தன்மையில் வந்து இந்த ஆனியனில் இருக்குது. ஸோ நான் கண்டினியூஸாக நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஆனியன் டொமேட்டோ இது கூட பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒரு 3 க்ரீன் சில்லி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த க்ரீன் சில்லி வந்து ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா கண்ணிலலாம் வெடிச்சிரும். இன்றைக்கி காலையில் இந்த மாதிரி தான் எனக்கு ஹேப்பன் ஆச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். 1/2 டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது ஒரே ஒரு சின்ன கட்டு கொத்தமல்லி நல்லா ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மண் நிறையா இருக்கும் அந்த கொத்தமல்லியில். மெயினாக இந்த ஸ்டெம்மோடு ஆட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவில் கூட கொத்தமல்லி சட்னி நான் செஞ்சுருக்கேன். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை வந்து உங்களுக்கு ஐ கார்ட்லேயும் ஹெண்ட் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா கொத்தமல்லியை வந்து நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா வதக்கணும். முக்கியமாக ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா வதங்கிடும். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் லிட்டு போட்டு மூடி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த கொத்தமல்லியெல்லாம் பாருங்கள் அழகாக சுருங்கி போய் கிடக்கு. அப்புறமா 2 டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சட்னியோட டேஸ்ட்டை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும். அதுக்காக தான் ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸில் புளி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சட்னியை வந்து தாராளமாக ஒரு 6 பேர் சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நல்லா வச்சு கூட சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு நாள் தான் தாங்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. செஞ்சுட்டு காலையில் செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நைட்டுக்கு வேணும்னா கட்டி அடிச்சிக்கிங்கன்னா கரைச்சிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு வந்து கெட்டு போயிடும். ஸோ கட்டியை கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரா மட்டும், அதாவது சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். சீரகம் வந்து முற்றிலும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு சீரகம் ஸ்மெல் பிடிக்கும்னா ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அந்த ஸ்டெப்பை. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் நல்லா ஆற வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து உளுத்தம்பருப்போடு நான் சொல்லியிருந்தால ஒரு மசாலா ஆட் பண்ணுறோம், அதை ஆட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதாவது ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் மட்டும் கல்லுப்பு, 1/4 இன்ச் வந்து இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் இஞ்சி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொஞ்சமாக நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கொரியாண்டர் லீவ்ஸ், அதாவது கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வந்து கொரன்ட்டு ஆட் பண்ணிவிட்டு கொர நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த கொர பேஸ்ட்டை வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவில் மிக்ஸ் பண்ண போகிறோம், அதாவது அரைக்க போகிற மாவில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ 1 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா உளுத்தம் பருப்பு பாருங்கள் அழகாக ஊறிருக்கு. ஒரே ஒரு பருப்பு எடுத்துகிட்டு இப்படி கையில் வச்சு பாருங்கள், நல்லா வந்து இப்படி பாருங்கள் உடையணும். அதுதான் வந்து நல்லா ஊறியிருக்குன்னு அர்த்தம். இந்த தண்ணியை வந்து தயவுசெய்து கீழே ஊற்றிடாதீங்க. அந்த தண்ணி தான் மெயின். அந்த தண்ணி தான் வந்து நம்மளுக்கு அந்த வழவழப்பு தன்மை கொடுக்கும். ஃப்ளஃபியாகவும் நம்மளுக்கு பேட்டர் ரைஸ் ஆகி வரும். இதே நீங்கள் மிக்ஸி ஜாரில் பதில் நீங்கள் கிரைண்டரில் போட்டு எடுத்திங்கன்னா இன்னும்
சூப்பராக வரும் தோசை புசு புசுன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உளுத்தம்பருப்பை மட்டும் எடுத்துட்டு தண்ணி அந்த ஊற்றாமல் அதுலேயும் சேர்த்து ஆட் பண்ணி நான் நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். நல்லா பொதன்னு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை ஊற்றி அரைக்கணும். அப்படி இல்லைனா மொத்தமாக ஒரே வாட்டி கூட தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்லா பொதன்னு வரும். முக்கியமாக ஐஸ் வாட்டர் வச்சு ஆட் பண்ணி அரைச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக வரும். என்கிட்ட கரெக்டாக ஐஸ் வாட்டர் வைக்க மறந்துட்டேன். ஸோ அதனால் நான் நார்மல் வாட்டரில் தான் அரைச்சி எடுத்துன்னு வந்தேன். இப்போ நம்ம கொரன்னு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதாவது வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி அது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி அந்த விழுதை கூட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ப்ரோட்டீனுக்கு நான் 3 எக் எடுத்திருக்கேன். கால்சியமுக்கு தான் நம்ம உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கோம். இப்போ இந்த 3 எக்கு எப்போவுமே எனக்கு கொஞ்சம் பயம். இந்த எக்கு ஆட் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக ஆட் பண்ண மாட்டேன். எப்போவுமே அந்த ஷெல்லோட பீஸ் எங்கேயாவது விழுந்துருச்சுன்னா கஷ்டமாக இருக்கும் பசங்க சாப்பிட்றதுனால. அதனால் நீங்கள் கான்ஃபிடென்ட்டிங்கன்னா அப்படியே ஆட் பண்ணுங்கள். ஒரு 3 எக்கு மட்டும் நல்லா உடச்சிட்டு ஒரு கப்பில் பார்த்து, அதுக்கப்புறம் அந்த உளுத்த மாவு, அது கூட முட்டை, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுது எல்லாத்தையும் போட்டு நல்லா கட்டியில்லாத மாதிரி சூப்பராக ஃப்ளஃபியாக கலக்கிக்கோங்க. இப்போ மாவே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளஃபியான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். உங்களுக்கு இந்த மசாலா பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் உளுத்தம்பருப்பு, உப்பு, பெப்பர் போட்டு எக்கு போட்டு அடித்தா கூட ப்ளெயினாக சூப்பராக இருக்கும் தோசை. பட் இந்த மசாலா ஆட் பண்ணும்போது பசங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால தான் அந்த மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கொத்தமல்லி சட்னிக்கு நல்லா ஆறி போனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வந்தாச்சு. கொரன்னு அரைச்சிருக்கோம். முக்கியமாக நைஸாக அரைக்கக்கூடாது. நைஸாக எந்த சட்னியுமே அரைச்சிங்கன்னா நம்ம நைஸாக அரைக்கிறது ஒன்று தான், கார சட்னிக்கு தான். இது பார்த்திங்கன்னா கொரன்னு அரைச்சி தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 2லேருந்து 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு தாளிச்சிட்டு அந்த சட்னியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2 கை நிறைய மாவு எடுத்துக்கோங்க. முக்கியமாக தோசைக்கல் மிதமான சூட்டில் தான் இருக்கணும். அப்போ தான் இந்த தோசை நல்லா மொறுன்னு சொல்லிட்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா லேயராக நான் ஊற்றியாச்சு. நல்லா நைஸாக எவ்வளோ ஊற்ற முடியும் ஊற்றிக்கோங்க. முக்கியமாக நீங்கள் இன்னும் நான்ஸ்டிக்கில் ஊற்றினீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நான் இன்றைக்கி கேஸ்ட் ஆயிலில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் நெய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த நெய் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லது கூட. டெய்லி 1 டீஸ்பூன் நெய் நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கும் போது அது ஃபியூவல் மாதிரி ஆக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. அது நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷன் இஷ்யூவே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். டெய்லி எழுந்தோடனே 1 டீஸ்பூன் நெய் குடிச்சு பாருங்கள். நீங்களே ரஷ்அப் ஆவீங்க. அவ்வளோ நல்லது. பாடியில் இருக்கிற அந்த வேஸ்ட்டெல்லாம் வெளியே ரிமூவ் பண்ணுற கெப்பாசிட்டி, அது இல்லாமல் நம்ம ஃபியூவல் மாதிரி நம்ம பாடிக்கு ஆக்ட் பண்ணும். அதனால தான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி விட்டால் சூப்பரான உளுத்தம்பருப்பு முட்டை போட்டு ஒரு மசாலா தோசை மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட மேட்சிங்காக கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி, கார சட்னி, கார சட்னி இன்னும் சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் கார சட்னி தெரியுமேன்னு சொல்லிட்டு நான் இந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கனால கொத்தமல்லி சட்னி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். கொஞ்சம் வெங்காயம்லாம் சாப் பண்ணி அதில் ஆட் பண்ணி கேரட்லாம் போட்டு கொடுங்க பசங்களுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை ஹிட் பண்ணுங்கள்.